ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். சின்னதாக ஒரு மோட்டிவேஷன். இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக 90s கிட்ஸ் 80s கிட்ஸும் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. கஷ்டப்பட்டு தான் மேலே வர மாதிரி இருக்குது. பல விஷயங்கள் தியாகம் பண்ணால் தான் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதான் வந்து மோஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம சொல்கிறது, நான் ஜெயிக்கலை, நான் முன்னேறலை, நான் சாதனை பண்ணலை, அதுக்கு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, அவன் எனக்கு காசு கொடுக்கல, அவன் எனக்கு ஃபோன் கொடுக்கல, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னேறலாம் 98% நம்ம மட்டும் தான் காரணமாக இருப்போம், 1% மட்டும் தான் மற்றவங்க வந்து காரணமாக இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று தாங்க, நம்ம செட் பண்ணுற கோலும் நம்ம போகிற வழியும் வேற வேற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சரியான வழியில் தப்பாக வந்து போய்கிட்டு இருப்பாங்க, அதனால வெற்றியை அடைய முடியாமல் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் இலக்கை மாற்றுங்கன்னா உங்கள் டைவர்ட் பண்ண சொல்லவே இல்லை, நீங்கள் வச்சிருக்க இலக்கை எந்த மாதிரி அடையணுன்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபார்மர் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. நான் கிரிக்கெட் பற்றி பேச போகிறது கிடையாதுங்க. தோனி ஹேட்டர்ஸ் யாரும் வந்து கோவப்படாதீங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில மேட்ச் நம்ம தோக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே வின் பண்ணியிருப்போம். அங்கே தோனி வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அங்கே தோனி வந்து செமையாக விளையாண்டாரு அந்த மாதிரி சொல்கிறத விட அவர் அங்கே ஒரு ஃபார்மில் அப்ளை பண்ணி பார்த்துருப்பாரு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் இருக்குது. 2 ஓவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரன் வந்து அடிக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு போலர் செமையாக போடுறான், இன்னொரு போலர் மொக்கையாக போடுறான். அப்போ தோனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செமையாக போகிற போலரை வந்து பின்னாக லைட்டாக வந்து விளையாடிட்டு மொக்கையாக போகிற மதியில் அவனை வந்து யூஸ் பண்ணிப்பார். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு தேவை அந்த டார்கெட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும், சேஸ் பண்ணி ஆகணும். அது எப்படி அடிச்சா என்ன, நம்ம சேஸ் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அந்த இலக்கை அடையணும். அந்த இலக்கை அடையிறதுக்கு எடுத்தவொடனே வந்து பின்னாக்கா பெருசாக வந்து ஆசைப்படாதீங்க. நம்ம எக்ஸாம் படிக்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீ ஜாகிரஃபி படிக்கிறீங்க, ஜாகிரஃபி படிக்கும் போது அதில் பாலிட்டி சம்மந்தமாக டாபிக் வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பாலிட்டி படிக்கவே இல்லையா, ஜாகிரஃபி பக்கம் தூக்கி போட்டு பாலிட்டி படிக்க போயிடும். பாலிட்டி படிச்சுட்டே இருப்போம். எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக டாபிக் வந்து வரும், ஐயோ எக்கனாமிக் படிக்கவே இல்லையா, பாலிட்டி தூக்கி போட்டு எக்கனாமிக்ஸ் படிக்க போயிடும். ஸோ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டே இருப்போம். ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக டாபிக் வந்து வரும், ஐயோ ஹிஸ்ட்ரி படிக்கவே இல்லையா, அது தூக்கி போட்டு ஹிஸ்ட்ரி படிக்க போயிடும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. இதுவே ஜாகிரஃபி ஒரு நாள், பாலிட்டி ஒரு நாள், எக்கனாமிக்ஸ் ஒரு நாள், ஹிஸ்ட்ரி ஒரு நாள், இப்படி படிச்சிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த 4th டே பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நீங்கள் படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ என்ன ஆச்சு, ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு, ஆனால் நீங்கள் டார்கெட்டை முடிச்சிட்டீங்க, கோலை அடைஞ்சாச்சு. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் எதுவுமே நீங்கள் பண்ண முடியல. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வைக்கிற இலக்கை நீங்கள் என்ன பண்ண உடச்சிருங்க. சுக்குநூறாக உடச்சி அவ்வளோ நம்ம கண்டிப்பாக ஒட்டிக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து உழைக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் செமையாக நீங்கள் பண்ணணும். இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பாரிசன் பண்ணிடுறோம். அதாவது நீங்கள் இன்றைக்கி ஜாகிரஃபி படிப்பீங்க, உன் ஃப்ரெண்டு பாலிட்டி படிப்பான். நம்ம என்ன நினைப்போம், அவன் ஜாகிரஃபி முடிச்சா போல நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அவன் ஜாகிரஃபியை முடிச்சிருக்க மாட்டான். நம்ம பார்க்குற பார்வை மேலோட்டமாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவங்க என்ன சொல்ல போகிறோன்னு நினைக்காதீங்க. உங்கள் இலக்கு என்ன, உங்கள் இலக்கு வேணால் ஒரு வழியை வந்து போட்டுக்கோங்க. அந்த வழியில் எப்படி ஷார்ட்கட் நம்ம வந்து போக முடியும் அந்த மாதிரி மட்டும் யோசிங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட இஷ்டப்பட்டு உழைங்க. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, அந்தமான் போக ஆசைப்படுறீங்க, ஓகேவா? ஸோ சென்னை டு அந்தமான் போனால் கிட்டையாக இருக்கும். இதுவே சென்னையிலேருந்து கொல்கட்டா போயிட்டு அங்கேருந்து அந்தமான் வந்தீங்கன்னா தூரமாக இருக்கும். அந்தமான் வந்துடலாம், ஆனால் என்ன ஆகுது, வேலை ரொம்ப பெருசாகுது. இலக்கு ஒன்று தான், ஆனால் போகிற வழி மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் வழியை நீங்கள் செமையாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி தாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னா, எம்எல்ஏ ஆனால் தான் சிஎம் ஆக முடியும். நான் ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகணும் அந்த மாதிரி ஆசைப்படுறத விட ஒரு தொகுதிக்கு நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் தான் அப்படி நினச்சி நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா எம்எல்ஏ ஈஸியாக வந்து ஆகிடலாம். அது படிப்படியாக எம்எல்ஏ ஆகிட்டு நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆகிட்டு சிஎம் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே அதே மாதிரி தாங்க. உங்கள் இலக்கு பெருசாக இருக்கலாம், அதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்னதாக முதல்ல வந்து பின்னாங்க அடி எடுத்து வைங்க. ஒரு குட்டியை சக்ஸஸ் கிடைக்கும் போது மனசில் ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கிடைக்கும். நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம்பா, நம்மளும் ஜெயிக்கிறோம்பா, அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது அதை பெருசாக இருக்க அசல் தட்டி தூக்கலாத மாதிரி ஈஸியாக நீங்கள் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இலக்கை போடும் போது தனித்தனியாக பிரித்து குட்டி குட்டியாக வெற்றியை வந்து ரசிச்சிட்டே வாங்க. நீங்கள் குட்டியாக ஜெயிச்சிங்க அப்படின்னா மனசில் அதிகமாக நம்பிக்கை வந்து வரும், துணிச்சல் அதிகமாக வந்து வரும், பயம் வந்து போகும், ஈஸியாக பெருசாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதே மாதிரி தாங்க. ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு அதில் 10 மார்க் வருதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு 10 மார்க் எடுத்து சந்தோஷமா இருங்க, முடிஞ்சு போச்சு. எப்படினாலும் மார்க் தானே, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் உள்ளே கொண்டு வரணும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை உள்ளே கொண்டு வரணும். 100 கொஸ்டினில் 10 மார்க் மட்டும் எடுத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப டவுன் ஆகிடும். 10க்கு 10 எடுத்தீங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் செம்ம ஹையாக வந்து ஆகும். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து கொண்டு போங்க. எதுனாலும் இலக்கை அடையணும். அது நீங்கள் குட்டியாக இருந்து பெருசாக போனாலும் பரவாயில்ல, இல்லை பாதி உடச்சி போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இலக்கை வந்து போய் சேரணும், அவ்வளோதான், ஓகேவா? பழமை சொல்லுவாங்க இல்லையா,
போகிற வழி எப்படி இருந்தாலும் போய் சேர இடம் கோயிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வழியை பற்றி யோசிக்காமல் அந்த வழியில் நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக போகலாம் மட்டும் யோசிங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.